ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மதுரைக்கு வந்தாச்சு. மதுரை மண்ணை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்திருக்க நம்ம இடம் வந்து மீனாட்சி அம்மன் கோவில். மதுரையை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஊருக்காரங்க மதுரைக்காரங்க யாராவது இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சிறப்பம்சங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரோட சிறப்பம்சங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரை எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் ஒரு அமோகமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து நான் போன கோவில் வந்து கள்ளழகர் கோவில். கள்ளழகர் கோவில் போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த யானை பாறையை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அடுத்து கள்ளழகர் கோயிலில் பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணேன். அதுக்கு அடுத்தது வந்து சொன்னைக்கு போய் அந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது அந்த கோயிலோட ஆர்கிடெக்சரை பார்த்துட்டு பழமுதிர்ச்சோலைக்கும் அந்த சொன்னைக்கு போகிற வழியில் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அது அந்த காட்டுக்குள்ளே போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டிஃப்ரெண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத தாண்டி சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே மலை ஏறுங்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மதுரையில் மல்லி ஃபேமஸ்ஸு, கள்ளழகர் கோயில் ஃபேமஸ்ஸு, மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ்ஸு, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் முதல் முறையாக மதுரைக்கு போன அனுபவம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மதுரையில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை என்னால் ஒரே நாளில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா? அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். திருப்பூர்லேருந்து காலையில் 6 மணிக்கு பஸ் ஏறினேன். திருச்செந்தூர் பஸ் ஏறினேன். நேராக மதுரையில் போய் இறங்கினேன். கடைசியாக ஒரு வழியாக நம்ம பழமுதிர்ச்சோலை வந்தாச்சு. முருகனை பார்த்தாச்சு. தேங்க்யூ.